ஜெயலலிதாவின் மரணம் குறித்த விசாரணை ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கும் நிலையில் கோடநாடு எஸ்டேட்டில் கொள்ளை தொடர் மரணங்கள் குறித்து தெஹ்லா பத்திரிகையின் முன்னாள் ஆசிரியர் கிளப்பிய பூகம்பம் தமிழகத்தில் தற்பொழுது சுனாமி அலையை உருவாக்கியுள்ளது. டெல்லியை மையமாக வைத்து இயங்கி வரும் தெஹல்கா பத்திரிகை நிறுவனத்தின் முன்னாள் ஆசிரியர் மேத்யூஸ் அண்மையில் கோடநாடு விவகாரம் குறித்து ஆவணப்படத்தை வெளியிட்டார். அதில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் கோடநாடு எஸ்டேட்டில் நடைபெற்ற கொள்ளை தொடர் மரணங்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்பிருப்பதாக இந்த விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளனர். இந்த நிலையில் இந்த விவகாரத்தை கையில் எடுத்துள்ளது அதிமுகவின் பரம்பரை வைரியான திமுக. எடப்பாடி பதுங்குவதை பார்த்தா இந்த விவகாரத்தில் முழு குற்றவாளி அவர்தான் அப்படின்னு மிக தெளிவாக தெரியுது. கனகராஜ் என்பவர் எனக்கு தெரியாது என்று சொல்லலை, சயன் என்பவரை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லலை, 2000 கோடி ரூபாய் பணம் கொடநாட்டில் இல்லை அப்படின்னு சொல்லலை, 5 கோடி ரூபாய் பேரம் பேசப்படலை அப்படின்னு சொல்லலை, கனகராஜ் மரண விபத்து தான் என்று சொல்லலை, சயன் என்பவரின் மனைவியும் மகளும் சாலை விபத்தில் தான் இறந்தார்கள் என்றும் சொல்லலை, தினேஷ்குமார் தற்கொலை தான் செய்து கொண்டார் என்று சொல்லலை, கொடநாடு எஸ்டேட்டில் சிசிடிவி கேமரா வேலை செஞ்சது என்று எடப்பாடி சொல்லலை. எந்த பதிலும் சொல்லாமல் அவர் சொன்னது வழக்கு நடக்குது, அதையும் தாண்டி சொல்கிறார் அரசியல் சதி என்று ஒரு 10ஆம் பொதுவாக சொல்லியிருக்கிறார். அமைச்சர்கள் மற்றும் சசிகலா குடும்பத்தினரையும் விசாரணைக்குட்படுத்த வேண்டும் என வலியுறுத்திய ஸ்டாலின் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் நீதிமன்றத்தை நாடுவோம் என எச்சரித்துள்ளார். கோடநாடு விவகாரம் குறித்து குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநரின் கவனத்திற்கு எடுத்துச் செல்ல உள்ளதாகவும் நாளை ஆளுநரை சந்திக்க நேரம் கேட்டுள்ளதாகவும் திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பதவியை உடனே ராஜினாமா செய்யணும். சிறப்பு விசாரணை ஆணையத்தை மத்திய அரசு உடனடியாக அமைக்க வேண்டும். உயர்நீதிமன்ற நீதிபதி மேற்பார்வையில் இந்த விசாரணை மேற்கொள்ள வேண்டும். முதல்வரை அழைத்து குடியரசுத் தலைவரும் ஆளுநரும் இதற்கு விளக்கம் கேட்க வேண்டும். மேத்யூ, சயன், வளையார் மனோஜ் ஆகியோருக்கு அதேபோல் அவருடைய குடும்பத்தாருக்கு மத்திய அரசு உரிய வகையில் பாதுகாப்பு கொடுக்கணும். குடியரசுத் தலைவர், ஆளுநர் ஆகியோரின் கவனத்திற்கு இந்த பிரச்சனையை திமுக கொண்டு செல்ல இருக்கிறது. இதனிடையே முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மீது அவதூறு பரப்பும் வகையில் பொய் செய்திகளை தெஹல்கா வெளியிட்டுள்ளதாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செம்மலை குற்றம் சாட்டியுள்ளார். இந்த ஆட்சிக்கு அவதூறு ஏற்படுத்த வேண்டும், இந்த ஆட்சிக்கு ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடுதான் இவர்கள் திமுகவினர் தாங்களாகவே முன்வந்து இந்த காரியத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று நாங்கள் கருதுகிறோம். கருதுவதோடு மட்டுமல்ல, இதை நாங்கள் கண்டிக்கிறோம். அதிமுக ஆட்சிக்கு களங்கம் ஏற்படுத்துவதற்காக கற்பனை கதையை உருவாக்கி தெஹல்கா ஆவணப்படம் வெளியிட்டுள்ளதாகவும் ஆதாரம் இருந்தால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கட்டும் எனவும் சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் சவால் விடுத்துள்ளார். அம்மாவுடைய ஆட்சிக்கு களங்கம் கற்பிக்க வேண்டும், இந்த ஆட்சியை எப்படியாவது கலைக்க வேண்டும் என்ற கெட்ட நோக்கத்தில் இன்றைக்கு எதிர்க்கட்சியில் இருக்கின்ற குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இன்றைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை யார் எதை சொன்னாலும் ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளது. நான் கேட்கிறேன், சந்தேகம் என்றால் உன்மீதும் சந்தேகம் இருக்கிறது. அண்ணா நகர் ரமேஷ் கொலை வழக்குக்கு நாம் நீதி விசாரணை ஜெயிக்க தயாரா இருக்கிறையா? சிபிஐ விசாரணைக்கு தயாரா? சாதிக் பாஷா மரணத்திற்கு சிபிஐ விசாரணைக்கு இந்த எதிர்க்கட்சி தலைவர் தயாரா இருக்கிறாரா? கோடநாடு எஸ்டேட் விவகாரத்தில் உண்மையை கண்டறிய உரிய விசாரணை நடத்த வேண்டும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் வலியுறுத்தியுள்ளார். அவர் ஆமா நான் தான் செய்து நான் சொல்லுவாரு, அவர் அப்படிதான் சொல்லுவாரு. அவர் இல்லைன்னு கேஸ் வந்துச்சு, இந்த மாதிரி குற்றச்சாட்டு வந்திருக்கு, இல்லைன்னு ப்ரூவ் பண்ண வேண்டியது அவருடைய கடமை. வேணா பதவி விலகிட்டு ப்ரூவ் பண்ணட்டும். ஆளும் அரசுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள ஆதாரமற்ற குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகள் தற்போது கையில் எடுத்தால் நாளை இதே அரசியல் எதிரிகள் அவர்களையும் தாக்கக்கூடும் என தமாகவை சேர்ந்த ஞானதேசிகன் எச்சரித்துள்ளார். பொது வாழ்வில் இருப்பவர்களை பற்றி சேற்றை வாரி இறைக்கிற இந்த முறையை அனுமதித்தால் இது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் நாளைக்கு ஆபத்து வந்து சேரும் என்பதை தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் உணர வேண்டும். ஏனென்றால் ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை சொல்லுகிற போது யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் சொல்லி ஒரு மனிதனை காயப்படுத்தி விட முடியும் என்கிற நிலை உருவாவது என்பது இந்த நாட்டின் ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல என்பது என்னுடைய கருத்து. இதனிடையே தெஹல்கா முன்னாள் ஆசிரியர் மேத்யூஸ் மீது அதிமுக அளித்துள்ள புகாரை தொடர்ந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன.
மத்திய குற்றப்பிரிவு துணை ஆணையர் செந்தில்குமார் தலைமையிலான தனிப்படையினர் ஒரு குழு டெல்லி சென்றது. துவாரகா என்ற பகுதியில் உள்ள தெஹல்கா முன்னாள் ஆசிரியர் மேத்யூவின் இல்லத்திற்கு சாதாரண உடையில் தனியார் வாகனத்தில் தனிப்படையினர் சென்றனர். அப்பொழுது அங்கு தங்கியிருந்த சயன் மற்றும் மனோஜை கைது செய்தனர். கோடநாடு எஸ்டேட்டில் கொள்ளையடிக்க சென்றபொழுது காவலாளி கொலை செய்யப்பட்ட வழக்கில் இருவரும் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இந்த விவகாரத்தில் தொடர்புடைய வாளையா ரவியை கைது செய்ய போலீசாருக்கு மற்றொரு தனிப்படை சென்றுள்ளது. எதிர்க்கட்சிகள் இணைந்து சந்தர்ப்பவாத கூட்டணியை உருவாக்கி வருவதாகவும் அவர்கள் ஒரு குழப்பமான மனோநிலையுடனே இருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை, பெரம்பலூர், விருதுநகர், தேனி மற்றும் சிவகங்கை மாவட்ட பாஜக பூத் கமிட்டி உறுப்பினர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலமாக உரையாற்றினார். மக்களவைத் தேர்தலுக்கான ஆயத்த பணிகள் தொடர்பான இந்த உரையாடலில் பேசிய அவர், மற்ற கட்சிகள் தங்களது சொந்த பேரரசை எழுப்ப முயலும் அதேவேளையில் பாஜக மக்கள் சக்தியை அதிகரிக்க பணியாற்றி வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். எதிர்க்கட்சிகள் இணைந்து சந்தர்ப்பவாத கூட்டணியை உருவாக்கி வருவதாகவும் அவர்கள் ஒரு குழப்பமான மனநிலையிலேயே இருப்பதாகவும் அவர் விமர்சித்தார். Our friends in the opposition are anyway a confused lot. They leave no opportunity to say Modi is bad, government is not working, people dislike the BJP. Yet, the first thing they do is make opportunist alliance with parties they dislike till recently and still do perhaps. இந்த அரசு சரியில்லை, மோடி சரியில்லை என்றால் ஏன் நீங்கள் மகா கூட்டணி அமைக்கிறீர்கள் என எதிர்க்கட்சிகளை நோக்கி கேள்வி கணை தொடுத்த மோடி, உண்மையில் இந்த அரசு சிறப்பாக செயல்படுகிறது என்பதை அவர்கள் அறிந்ததே இந்த கூட்டணிக்கு காரணம் என்றார். தேனியிலிருந்து ராஜேஷ் என்ற உறுப்பினர் முதல் முறையாக வாக்களிப்பவர்களை கையாள்வது தொடர்பாக மோடியிடம் அறிவுரை கேட்டார். அதற்கு முதல் முறையாக வாக்களிப்பவர்களுக்கு முன்னுரிமை கொடுங்கள் என பூத் கமிட்டி உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்திய அவர், அவர்களுக்கான எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கும் என்று பட்டியலிட்டார். First time voter is not interested in dynasty. He is interested in development. The first time voter is not interested in promises. He is interested in performance. The first time voter is not interested in drama. He is interested in delivery. விருதுநகரில் பாஜக தமிழக தலைவர் தமிழிசை பிரதமர் மோடியுடன் உரையாற்றினார். டெல்லியிலிருந்து எப்போது வந்தீர்கள் என தமிழிசையை நலம் விசாரித்த பிரதமர், பாஜகவினர் அனைவருக்கும் தமது உரையை அவர்களுக்கு புரியும்படி எளிய தமிழில் மொழிபெயர்த்து கூறுமாறு அறிவுறுத்தினார். தமிழ் மொழி பழமையான இனிமையான மொழி என்று கூறிய அவர், அந்த மொழியை பேசத் தெரியாத துரதிருஷ்டசாலிதான் என்றும் வேதனை தெரிவித்தார். And I am always fan of Tamil language. It's a so rich language, but I am unlucky that I can't speak. So I request, please translate it into the local language for the workers. இதேபோல் சிவகங்கையில் பாஜக தேசிய செயலாளர் எச். ராஜா பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்று பேசியதுடன் பாஜக அரசின் சில சாதனைகளை பட்டியலிட்டு அதற்கு பிரதமருக்கு நன்றி கூறினார். தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி பதிலளித்தார். பொங்கலுக்கு தேவையான பொருட்களின் விற்பனை களை கட்டியுள்ளது. பொங்கல் பொருட்களை வாங்குவதற்காக சந்தைகளிலும் கடை வீதிகளிலும் மக்கள் குவிந்தனர். சென்னை கோயம்பேடு சந்தையில் 3000 லோடு கரும்பு இறக்கப்பட்டுள்ளது. விலை குறைவுதான் என்றாலும் வியாபாரம் எதிர்பார்த்த அளவிற்கு இல்லை என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். பொங்கல் பொருட்கள், பூக்கள் மற்றும் காய்கறிகளின் விலை வழக்கத்தை விட அதிகமாக உள்ள நிலையில் வாடிக்கையாளர்களின் கூட்டம் குறைவாகவே இருப்பதாக விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். விலை உயர்ந்தாலும் பொங்கல் காரணமா எல்லாமே அதிகமாக போகுது வியாபாரம். பரங்கிக்காய், அப்புறம் வெள்ளை பூசணிக்காய், அந்த இதெல்லாம் ரொம்ப அதிகமாக வாங்குறாங்க.
வெளியே வந்து கரும்பு அதிகமாக வராங்க. தக்காளி வந்து விலை வந்து எப்பவுமே இருக்கிறத விட இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. எப்பவுமே வந்து 10 ரூபா 5 ரூபா இருக்கும். இப்போ கிலோவே வந்து 40 ரூபா விற்றாலும் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா 40 ரூபா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வாங்கிட்டு போகிறாங்க. வியாபாரம் இந்த பிளாஸ்டிக் பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பிளாஸ்டிக் பிரச்சனை மத்திய அரசு மாநில அரசு கலந்து பேசி பிளாஸ்டிக்கை வந்து கொஞ்சம் எதாவது ட்ரை பண்ணால் தான் மாற்று பொருள் இந்த பிளாஸ்டிக் பொருள் வேறு பொருள் வந்தால் தான் வியாபாரம் நல்லா இருக்க முடியும். இந்த பிளாஸ்டிக் கண்டினியூ பண்ணால் வியாபாரம் நிறையா பாதிப்பு வருது. பூ வாங்க வந்திருக்கோம். ஆனால் வந்து மல்லிகை பூ இது முல்லை வந்து பூ கிடைக்கல, பூ ரேட் அதிகம். மற்றபடி பூ வந்து கனகாமரம், சாமந்தி, ரோஸு எல்லாமே வந்து நார்மல் ரேட்டுக்கு இருக்குது. பூ பரவாயில்ல, கம்மி ரேட்டுக்கு தான் இருக்குது. ஆனால் இது மட்டும் மல்லி, இது முல்லை மட்டும் கிடைக்கல. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை பூச்சந்தையில் நேற்று 1300 ரூபாய்க்கு விற்பனையான மல்லிகை பூ இன்று 2000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. 1100 ரூபாய்க்கு விற்கப்பட்ட பிச்சிப்பூ தற்பொழுது 1800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை சந்தையில் அதிகபட்சமாக மல்லிகைப்பூ கிலோ 900 ரூபாய்க்கு விற்பனையானது. நெல்லை மாவட்டம் சிறுமளஞ்சி சந்தையில் வாழைத்தாரின் விலை 2 மடங்கு உயர்ந்துள்ளது. கஜா புயல் காரணமாக பிற மாவட்டங்களில் இருந்து வாழைத்தார்கள் வரத்து குறைந்துள்ளதால் விலை அதிகரித்துள்ளது. இந்த வருஷம் பொங்கலுக்கு வந்து அமோக விற்பனை. ஏன்னா காரணம் வந்து இந்த கஜா புயல்னால அங்கே 7-8 மாதத்துல நல்ல அழிவு ஆனதுனால இந்த வருஷம் பொங்கல் சந்தைக்கு நல்ல மாதிரி விற்பனை இருக்கு. தாருக்கு வந்து 200 ரூபாயிலேருந்து 300 ரூபா வரை தார் கூட்டி இருக்கு. அதே மாதிரி இலையும் நல்ல ரேட்டுக்கு வித்துக்கிட்டு இருக்கு. இப்போ சிவப்பு தாரெலாம் 1000 ரூபா 1200 போய்கிட்டு இருக்கு. செவ்வாழை மறுபடி தொழுவந்தாரெலாம் 350 400. ஏத்தந்தார் நல்ல உச்சத்தில் நல்லா போய்கிட்டு இருக்கு. ரசக்கறி சரியான ரேட்டு, தங்க ரேட்டு ரசக்கதிரிக்கலாம். நெல்லை பாளையங்கோட்டை உழவர் சந்தையில் கடந்த 2 நாட்களில் மட்டும் 120 டன் காய்கறிகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. கரும்பு, மஞ்சள், தேங்காய் உள்ளிட்டவற்றின் விற்பனையும் படுஜோராக நடைபெற்று வருகிறது. பொங்கல் விழாவிற்காகவே பிரத்யேகமாக பல்வேறு கிழங்கு வகைகளும் விற்பனைக்கு குவித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. நெல்லை மாவட்டத்துக்கு உரிய காய்கறிகளான எல்லா வகை கிழங்குகளும் காய்கறிகளும் போட்டு பொங்கல் குழம்பு என்று ஒன்று தனியாக வைக்கிறாங்க ஸ்பெஷலாக. அந்த குழம்புக்காக இன்றைக்கி பிரத்யேகமாக நிறையா கிழங்குகள் வந்து இன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்கு. நாங்கள் பார்க்காத கிழங்குகள்லாம் இன்றைக்கி வந்திருக்கு. அதனால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது பொங்கலுக்காகவே சிறப்பாக கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். விலை அதிகம் என்பதால் கோவை சந்தைகளில் பூ விற்பனை இன்று குறைவாகவே காணப்பட்டது. மல்லி, முல்லை கிலோ 2000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. பூளைப்பூ அதிக அளவில் வந்தும் கூட விற்பனையாகவில்லை. நிறைய ஆளுங்க பூ நிறைய வேலை இல்லாதனால, மழை இல்லாதனால, வேலை இல்லாதனால நிறைய பேர் அறுத்துருக்காங்க. அதனால் பூ விற்கிறதே கஷ்டமாக இருக்குது. பூ விற்க மாட்டேங்குதுங்க. அதனால 1 ரூபாய்க்கு கேட்குறாங்க, 50 பைசா கேட்குறாங்க. கஜா புயல் காரணமாக கோவை சந்தையில் கரும்பு விலை உயர்ந்துள்ளது. மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு பொங்கல் பண்டிகையே சீசன் காலம். பாரம்பரிய முறையை விரும்பும் மக்களும் ஏழை மக்களும் மண்பானைகளிலேயே பொங்கல் வைக்கின்றனர். இந்த ஆண்டு 5 ரூபாய் முதல் 350 ரூபாய் வரை மண்பானைகள் விற்பனை செய்யப்படுகின்றன. காலேஜில் வாங்கிட்டு போகிறாங்க, மற்ற வீட்டுகளுக்கு தேவையான அவங்களுக்கு சைஸ்க்கு தகுந்த மாதிரி வந்து வாங்குறாங்க. பொங்கல் பானை இருந்ததோட இந்த வாட்டி பொங்கல் பானைகளும் அதிக விற்பனை ஆகிக்கிறது. பொங்கலுக்கு இன்னும் 1 நாளே உள்ள சூழலில் வியாபாரமும் விலையும் இன்று எப்படி இருந்தாலும் நாளை அதிகரிக்கும். வீடுகளில் தனித்தனியே பொங்கல் வைப்பது மட்டுமின்றி அனைத்து தரப்பு மக்களும் ஒன்றாக கூடி சமத்துவமாக பொங்கல் கொண்டாடுவது அண்மை காலமாக அதிகரித்து வருகிறது. சென்னையில் புனித தோமையார்மலை ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் சென்னை பெருநகர காவல் ஆணையர் விஸ்வநாதன் கலந்து கொண்டார். விழாவில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள், விளையாட்டுகள் நடத்தப்பட்டு அதற்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆணையர் விஸ்வநாதன், இதுபோன்ற விழாக்கள் காவலர்கள் மன அழுத்தத்திலிருந்து விடுவிக்கும் என்றார். காணும் பொங்கலுக்கு மக்கள் கூடும் இடங்களில் சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதில் தமிழர் விளையாட்டு நிகழ்ச்சிகளும் கலை நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்து நல்ல முறையில் இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக லயன்ஸ் கிளப் அவர்களுக்கு நாங்கள் பெருநகர காவல் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பொங்கல் தருணத்தில் பொங்கல் விழாக்கள்
ஒவ்வொரு காவலர் குடியிருப்புகளிலும் இதேபோல் நடந்து கொண்டிருக்கிறது. சென்னை பள்ளிக்கரணை அருகே நன்மங்கலத்தில் உள்ள ஸ்டார் மெட்ரிகுலேஷன் பள்ளியிலும் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. பறை, பொய்க்குதிரை ஆட்டம் என விழா களை கட்டியது. கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பகுதியில் உள்ள பெஸ்ட் தனியார் பள்ளியில் வேளாண் படிப்பிற்காக அமைக்கப்பட்டுள்ள வயல்வெளியின் முன் குடிசை வீடுகள் அமைக்கப்பட்டு மண்பானையில் பொங்கலிடப்பட்டது. மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் போன்றவற்றை ஆடி மாணவிகள் அசத்தினர். வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே சின்னக்கல்லு பள்ளியில் உள்ள மருதர்கேசரி ஜெயின் மகளிர் கல்லூரியில் 2000க்கும் மேற்பட்ட மாணவியர் உற்சாகமாக பொங்கல் விழா கொண்டாடினர். மண்பானை பொங்கல், மைதானத்தில் மாட்டு வண்டி, கலை நிகழ்ச்சிகள், பாரம்பரிய விளையாட்டுகள் போன்றவை மாணவிகளை உற்சாகத்தின் எல்லைக்கே கொண்டு சென்றன. திருச்சி மத்திய சிறையில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் கைதிகள் கலந்து கொண்டனர். சிறை கைதிகள் தயாரிக்கும் பொருட்கள் விற்கப்படும் இடத்தில் மண் தட்டில் பொங்கல், மண்குவளையில் குடிநீர் ஆகியவை விநியோகிக்கப்பட்டன. பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் ஆறுகுட்டி மாணவர்களுடன் இணைந்து உற்சாகமாக நடனமாடினார். கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விளாங்குறிச்சியில் தனியார் பள்ளியில் பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட ஆறுகுட்டி ஒயிலாட்டம் ஆடினார். குறும்பபாளையம் பகுதியில் நடைபெற்ற விழாவில் மேளதாளத்திற்கேற்ப அவர் ஒயிலாட்டம் ஆடினார். இதேபோன்று தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் கல்வி நிறுவனங்களில் சமத்துவ பொங்கல் விழா களை கட்டியது. பொங்கல் பண்டிகையை கொண்டாட சென்னையில் இருந்து 4 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் அரசு பேருந்துகளில் சொந்த ஊர்களுக்கு பயணம் மேற்கொண்டனர். தென் மாவட்டங்களுக்கு புறப்பட்ட பயணிகள் கூட்டத்தால் எழும்பூர் ரயில் நிலையத்தில் கடும் நெரிசல் ஏற்பட்டது. பொங்கல் பண்டிகையொட்டி தொடர் விடுமுறை வருவதால் சென்னையில் வேலை பார்க்கும் பலர் தங்களது சொந்த ஊருக்கு புறப்பட்டு சென்றுள்ளனர். கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் இந்த ஆண்டு அரசு சார்பில் கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளன. கடந்த வெள்ளிக்கிழமை இயக்கப்பட்ட 3023 சிறப்பு பேருந்துகள் மூலம் 1,97,000 பேர் பயணம் செய்தனர். இதைத் தொடர்ந்து சென்னையிலிருந்து பொதுவாக இயக்கப்படும் பேருந்துகளுடன் சிறப்பு பேருந்துகள் சேர்ந்து 3,411 பேருந்துகள் இன்று இயக்கப்பட்டு வருகின்றன. மாலை 5 மணி நிலவரப்படி சென்னையில் 5 இடங்களிலிருந்து 3000 பேருந்துகளில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றனர். கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து மட்டும் இயக்கப்பட்ட 900 பேருந்துகளில் 50,000க்கும் மேற்பட்டோர் பல்வேறு பகுதிகளுக்கு பயணம் செய்துள்ளனர். மேலும் தனியார் ஆம்னி பேருந்துகள் மூலமாகவும் மக்கள் சொந்த ஊர்களுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளனர். கடந்த 2 நாட்களில் அதிக கட்டணம் வசூலித்த புகார்களில் சம்பந்தப்பட்ட ஆம்னி பேருந்துகளிடமிருந்து 18 லட்சம் ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு புறப்பட்ட பயணிகள் கூட்டத்தால் எழும்பூர் ரயில் நிலையத்தில் கடும் நெரிசல் ஏற்பட்டது. முன்பதிவு இல்லாத ரயில் பெட்டிகளில் ஏறுவதற்கு பயணிகளுக்கு இடையே கடும் போட்டி ஏற்பட்டது. கடந்த 3 நாட்களில் சென்னையிலிருந்து 3 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றதால் சாலைகள் வாகன நெரிசலின்றி வெறிச்சோடி காணப்பட்டன. ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கு பெறும் மாடுபிடி வீரர்களுக்கு முதல் முறையாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் 2 லட்சம் ரூபாய்க்கான விபத்து காப்பீட்டு திட்டம் செய்து தரப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறுவதை முன்னிட்டு மதுரை மாவட்டம் அவனியாபுரம் மற்றும் பாலமேட்டில் மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகளின் உரிமையாளர்களுக்கு டோக்கன் வழங்கும் பணி நடைபெற்றது. தை 1 ஜனவரி 15ஆம் தேதி அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறவுள்ளது. இதற்காக மாடுபிடி வீரர்களுக்கு சனிக்கிழமையன்று டோக்கன் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காளைகளை வைத்துள்ள உரிமையாளர்களுக்கு டோக்கன் வழங்கும் பணி ஞாயிறன்று நடைபெற்றது. 800க்கும் மேற்பட்டோர் வரிசையில் காத்திருந்து டோக்கன்களை பெற்றுச் சென்றனர். கால்நடைத்துறையினரிடமிருந்து பெறப்பட்ட உரிய ஆவணங்களை சரிபார்த்து காளைகளின் உரிமையாளர்களுக்கு டோக்கன்கள் வழங்கப்பட்டன. டோக்கன் வரிசைப்படியே மாடுகளை அவிழ்த்துவிட அனுமதி வழங்க வேண்டுமென காளை உரிமையாளர்கள் வலியுறுத்தினர். வரிசை இப்போ போகிற மாதிரியே மாட்டையும் வரிசைப்படி விட்டாங்கன்னா மாட்டுக்கு எந்த தொந்தரவும் இல்லாது. நான் மாட்டை பிள்ளை மாதிரி வளர்த்து கொண்டு வர்றாங்க. இங்கே வரிசையில் அலங்கோலப்படுத்தி கடைசியில் அடித்து வெளியில் மாட்டுக்கு தொந்தரவு பண்ணுறாங்க.
இப்போ நடத்துகிற இப்போ நம்பர் வருஷப்படி நம்பர் எப்படி இருக்கோ அதே மாதிரி லைன் படி மாட்டை விட்டாங்கன்னா மாட்டுக்கு நல்லது, மனுஷனுக்கு நல்லது. இதனிடையே அவனியாபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மதுரை மாவட்ட ஆட்சியர் நடராஜன் முதல் முறையாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கு பெறும் மாடுபிடி வீரர்களுக்கு 2 லட்சம் ரூபாய்க்கான விபத்து காப்பீட்டு திட்டம் செய்து தரப்படும் என்றார். போட்டியின் போது வீரர் ஒருவர் உயிரிழக்க நேரிட்டால் பிரதம மந்திரியின் சுரக்ஷா பீமா யோஜனா திட்டத்தின் கீழ் காப்பீட்டுத் தொகை வழங்கப்படும் என்றார். 596 மாடுபிடி வீரர்கள் பதிவு செய்துள்ளார்கள். அவர்களுக்கு பாதிப்பு ஏதாவது ஏற்படாத வண்ணம் அவர்களுக்கு முதன்முறையாக அனைவருக்கும் இன்சூரன்ஸ், கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ், எஸ்பிஐ ஸ்கீமில், பேங்க் ஸ்கீமில் 12 ரூபாய் கட்டி ஒரு ஃபார்ம் வாங்கி அவர்களுக்கு இன்சூரன்ஸ் பண்ணப்படுகிறது. எந்த விபத்தில் ஏதாவது அவர்களுக்கு அசம்பாதம் ஏற்பட்டால் உடனடியாக 2 லட்சம் அந்த ஸ்கீமில் கொடுக்கறதுக்காக பண்ணுறோம். அது இல்லாமல் அவர்கள் விருப்பப்பட்டால் 330 ரூபா ஸ்கீம் இருக்குது. அந்த ஸ்கீமில் பண்ண ஜீவன் ஜோதி பீமா யோஜனா அதில் 330 ரூபா கட்டினா அதுலேயும் 2 லட்சம் ஸ்கீம் இருக்குது. அந்த ஸ்கீம் அவர்களுடைய விருப்பத்தின் பேரில் இந்த ஸ்கீம் கம்பல்சரியாக அந்த 12 ரூபா ஸ்கீமில் 2 லட்சம் கம்பல்சரியாக நாங்களே பண்ணுறதுக்கு. தொடர்ந்து பேசிய அவர் இந்த ஆண்டு 4 மணி வரை ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். வழக்கமாக 3 மணி வரை மட்டுமே நடைபெறும் போட்டிகள் இந்த ஆண்டு முதல் மாலை 4 மணி வரை நடைபெறும் என்றார். இந்நிலையில் பாலமேட்டிலும் டோக்கன் வழங்கும் பணிகள் நடைபெற்றன. ஜனவரி 16ஆம் தேதி பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு நடைபெறுவதையொட்டி 1000க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களுக்கு மருத்துவ பரிசோதனை நடைபெற்றது. வீரர்களுக்கு உடலில் பெரிய தழும்பு இருக்கக்கூடாது, இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை நோய் இருக்கக்கூடாது என மருத்துவ பரிசோதனையில் தெரிவிக்கப்பட்டது. அதேபோல் காளைகளின் உரிமையாளர்களுக்கும் டோக்கன்கள் வழங்கப்பட்டன. 4 அடி உயரத்தில் காளை மாடுகள் இருக்க வேண்டும், காளைகளுக்கு குறைந்தபட்சம் 4 பற்கள் இருக்க வேண்டும் என்ற கால்நடைத்துறையின் நிபந்தனைகளின் அடிப்படையில் டோக்கன்கள் வழங்கப்பட்டன. இதனிடையே அலங்காநல்லூரில் 848 மாடுபிடி வீரர்களுக்கு நேற்றைய தினமே டோக்கன்கள் வழங்கப்பட்டன. ஜல்லிக்கட்டு போட்டிகளால் அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் முழுவதும் விழாக்கோலம் பூண்டுள்ளது. போகி அன்று பழைய பொருட்களை எரிக்க வேண்டும் என்பது மரபு. ஆனால் காலத்திற்கேற்ப மாற வேண்டிய சூழல் தற்பொழுது ஏற்பட்டுள்ளது. சென்னை போன்ற நகரங்களில் காற்று மாசின் அளவை குறைக்கும் வகையில் மாசில்லா போகி கொண்டாடுவது எப்படி என இத்தொகுப்பில் காணலாம். சென்னையின் காற்று மாசு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. பொங்கலுக்கு முந்தைய நாள் போகி என்ற பெயரில் பழைய பொருட்களை தீயிட்டு எரிப்பது மரபு. பிளாஸ்டிக் அறிமுகத்திற்கு முந்தைய காலகட்டத்தில் அந்த மரபால் பெரிய அளவில் காற்று மாசுபாடு ஏற்பட்டதில்லை. ஆனால் பிளாஸ்டிக் மற்றும் அது சார்ந்த பொருட்களை எரிக்கும் போது காற்று மாசுபாடு அதிகரிக்க தொடங்குகிறது. காற்று மாசுபாட்டின் விளைவுகள் மிக மோசமானவை என தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எச்சரித்துள்ளது. சாதாரணமாக 1 கனமீட்டர் பரப்பளவில் 100 நுண்துகள்கள் காற்றில் மிதக்கலாம் என மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நிர்ணயித்துள்ளது. 2018ஆம் ஆண்டு போகியன்று காற்றில் 1 கனமீட்டர் பரப்பளவில் மிதந்த நுண்துகள்களின் எண்ணிக்கை 135 முதல் 386 வரை இருந்ததாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவிக்கிறது. காற்று மாசினால் சென்னையில் மட்டும் கடந்த ஆண்டு 9 பன்னாட்டு விமானங்கள் உட்பட 16 விமானங்கள் வேறு நகரங்களுக்கு திருப்பிவிடப்பட்டன. 42 விமானங்கள் தாமதமாக வந்து சேர்ந்தன. 40 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. இவை தவிர மூச்சு திணறல், கண் எரிச்சல் போன்றவை ஏற்படுகின்றன. வாகன ஓட்டிகள் புகையால் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகின்றனர். அதனால் விபத்துகளும் ஏற்படுகிறது. அதிலே வருகின்ற பிளாக் கார்பன் என்பது மிகவும் கொடிய ஒரு நச்சு பொருள் ஆகும். அது நம்முடைய எரியூட்டலின் காரணமாக ஜனவரி மாதம் என்பது மிக குளிராக உள்ள, இப்போ சென்னை மிக மிக குளிரில் உள்ள நாட்களாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஜனவரி மாதமே இந்த போகி பண்டிகை வருவதால் குளிர்காலத்தில் காற்று மேலே நகர வாய்ப்பில்லை. வெர்டிக்கல் மிக்சிங் என்று சொல்லுவாங்க, அது நடக்க வாய்ப்பில்லை. கோஸ்டல்லிருந்து வர கடல் காற்றும் நகர காற்றும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்குமே இப்போ நிறைய வழிகள் குறைஞ்சிருக்கு. ஏன்னா எல்லா இடங்களையும் பில்டிங்கில் டால் ரைஸ் பில்டிங்கை நம்ம கட்டிட்டோம். பிளாக் கார்பன் ஹீட்டை ட்ராப் பண்ணிடும், குளோபல் வார்மிங்கை ஜாஸ்தி பண்ணும். பிளாக் கார்பன் இட் வில் மெல்ட் த ஐஸ். பிளாக் கார்பன் லங்குக்குள்ளே போனால் அவ்வளோ அசாடி. பழைய பிளாஸ்டிக் பொருட்கள், செயற்கை நாரிழை துணிகள், ரப்பர் பொருட்கள், டயர் மற்றும் டியூபுகள், காகிதம், ரசாயனம் கலந்த பொருட்களை எரிக்க வேண்டாம் என தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவுறுத்தியுள்ளது. நாங்க கொண்டாடணும்னு நினைச்சு இருக்கிறதுனால
அவற்றை ரீசைக்கிளிங் சென்டருக்கு இங்கே இருக்கிற பொதுஜனங்களில் நிறைய பேர் வந்து அந்த ரீசைக்கிளிங் கடைகள்லாம் வச்சுருக்காங்க. அங்கே வந்து நீங்கள் பல்காக கொடுத்துடலாம். மொத்தமாக ஒரு இடத்துல கலெக்ட் பண்ணி இந்த பாய் வேஸ்ட்டு, இந்த ரப்பர் வேஸ்ட், இதெல்லாம் வந்து தொழிற்சாலையில் கொடுக்குற ரப்பர் வேஸ்ட் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக கழிவுகளை ஒரு இடத்தில் சேகரித்து அவற்றை நம்ம கொடுப்பதற்கு பொதுமக்கள் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். சென்னையின் 15 மண்டலங்களிலும் ஆட்டோ மூலம் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுகிறது. 30 குழுக்கள் அமைக்கப்பட்டு 15 மண்டலங்களிலும் காவல்துறையுடன் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியமும் இணைந்து ரோந்து பணி மேற்கொள்கிறது. போகி பண்டிகையின் முந்தைய நாள் மற்றும் போகி பண்டிகையன்று 15 இடங்களில் 24 மணி நேரமும் காற்றின் தரத்தினை கண்காணித்து காற்று மாதிரிகளை சேகரித்து ஆய்வு செய்யவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புகையில்லா போகி கொண்டாடுவோம், காற்றின் தரத்தினை காப்பாற்றுவோம். நியூஸ் 18 செய்திகளுக்காக சதீஷ்குமார். தமிழக மீனவர்கள் 20 பேர் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டதற்கு மீனவர் சங்கங்கள் கண்டனம் தெரிவித்துள்ளன. ராமேஸ்வரத்திலிருந்து 600க்கும் மேற்பட்ட படகுகளில் தமிழக மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். இவர்கள் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்களின் படகில் இருந்த பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான மீன்பிடி சாதனங்களை சேதப்படுத்தியதாக குற்றம் சாட்டப்படுகிறது. மேலும் இலங்கை ரோந்து கப்பல் மோதியதில் ஜெகன் என்பவருக்கு சொந்தமான படகு சேதமடைந்துள்ளது. சேதமடைந்த படகுடன் 5 மீனவர்கள் நள்ளிரவில் கரை திரும்பினர். இது தவிர கிளிநொச்சி கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ஜூலியன், அமல், ரிச்சர்ட், டேனியல் உள்ளிட்ட 11 மீனவர்களையும் இலங்கை கடற்படையினர் அதிரடியாக கைது செய்துள்ளனர். இவர்கள் அனைவரும் கிளிநொச்சி கடற்படை முகாமுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். நாங்க ஒவ்வொரு நாள் கஷ்டப்பட்டு தான் கடலுக்கு போயிட்டு வரோம். இந்த போட்டே நாங்க ரொம்ப கடன் எல்லாம் வாங்கி தான் இந்த போட்டை எடுத்து நாங்க கடலுக்கு போறோம். போயிட்டு கூட எங்களுக்கு கிடைக்கிறதுல இளைஞனை புடிச்சிட்டு போறாங்க. இப்ப அதுவும் எங்களுக்கு போனவங்களோட நிலைமை இன்னும் எங்களுக்கு இன்னும் தெரியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்களுக்கு கவர்மெண்ட் எங்க போட்டுல கடலுக்கு போன பிள்ளைகளையும் எங்களுக்கு மீட்டு தரணும். இல்லைன்னா நாங்க குடும்பத்தோட எல்லாரும் போட்டுல கடலுக்கு போனவங்கள இருந்து எல்லா 11 குடும்பமும் நாங்க மொத்தமா சாகத்தான் செய்யணும். இதனையடுத்து சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களின் உறவினர்கள் ராமேஸ்வரம் மீன்வளத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டம் நடத்தினர். அதன் பின்னர் அதிகாரிகள் சமாதானப்படுத்தி அவர்களை அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் புதுக்கோட்டையைச் சேர்ந்த செல்லதுரை, முருகன், ஆனந்தராஜ், வினோத், இளங்கோவன் உள்ளிட்ட 9 மீனவர்களும் ஞாயிறு அன்று கைது செய்யப்பட்டனர். இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்ததாக அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் அனைவரும் காரைநகர் கடற்படை முகாமில் வைத்து விசாரிக்கப்பட்டு வருகின்றனர். தமிழக மீனவர்கள் 20 பேர் கைது செய்யப்பட்டதற்கு மீனவர்கள் சங்கங்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மீனவர்களை மீட்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சிறைபிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் 20 பேர் வீடு திரும்ப வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் காத்திருக்கின்றனர் அவரது சொந்தங்கள். ஹைதராபாத்தில் 16 வயது சிறுமியை கத்தியை காட்டி மிரட்டி 4 ஆண்டுகளாக பாலியல் வன்கொடுமை செய்த 11 பேரை கைது செய்ய கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் காமாத்திபுரா காவல் நிலையத்தில் 16 வயது சிறுமி ஒருவர் தன் மாமா உள்ளிட்ட 11 பேர் கத்தியை காட்டி மிரட்டி கடந்த 4 ஆண்டுகளாக தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் அளித்தார். மேலும் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை செல்போனில் வீடியோவாக பதிவு செய்து கொண்டு அந்த வீடியோவை இணையத்தில் வெளியிட்டு விடுவோம் என்று மிரட்டி தொடர்ந்து தன்னை பாலியல் வன்கொடுமை செய்து வந்ததாக அந்த சிறுமி புகார் கூறியுள்ளார். இதனையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் 3 பேரை கைது செய்துள்ளது. இந்நிலையில் காமாத்திபுரா காவல் நிலையம் முன்பு திரண்ட பொதுமக்கள் முக்கிய குற்றவாளியான விஜய் உள்ளிட்ட மற்ற 8 பேரையும் உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். செய்திகள் தொடர்கின்றன. வட மாநிலங்களில் நிலவும் கடும் பனிப்பொழிவு காரணமாக பார்க்கும் இடமெல்லாம் துருவங்களில் இருப்பது போல பனிப்பிரதேசமாக காட்சியளிக்கிறது. 0க்கும் கீழே வெப்பநிலை சென்றதால் கடுங்குளிரை சமாளிக்க முடியாமல் மக்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கின்றனர். நிலத்தில் வெள்ளைக்கடலே ஆக்கிரமித்தது போல கண் பார்க்கும் இடமெல்லாம் தென்படும் பனி சூழ்வெளி. வெண்பட்டு மழை இடையராது கொட்டிக் கொண்டிருப்பது போல் எங்கு நோக்கினும் பனிப்பொழிவு. ஜம்மு காஷ்மீர், இமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களின் பெரும்பாலான பகுதிகள் கடந்த பல நாட்களாக இப்படித்தான் காட்சியளிக்கின்றன. கடும் குளிர் வாட்டி வதைப்பதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது.
அதிகளவில் பனிப்பொழிவு இருப்பதால் ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலை 3வது நாளாக மூடப்பட்டுள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் ஷிம்லா, மணாலி, டல்ஹவுசி, குஃப்ரி உள்ளிட்ட பகுதிகளில் கடும் பனி பொழிந்து வருகிறது. டல்ஹவுசியில் 30 சென்டிமீட்டரும், மணாலியில் 23 சென்டிமீட்டரும், கீலாங்கில் 9 சென்டிமீட்டர் அளவுக்கு பனி பொழிந்துள்ளது. பனிக்காற்றால் பல பகுதிகளில் வெப்பநிலை 0க்கும் கீழே சென்றுள்ளது. குறைந்தபட்சமாக கீலாங்கில் -11 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. கல்பாவில் -4.8 டிகிரியும், குப்ரியில் -3.4 டிகிரியும், மணாலியில் -3 டிகிரியும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. குளிரை பொறுக்க முடியாமல் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அடுத்த சில தினங்களுக்கு ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் பனிப்பொழிவு தொடரும் என இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது.